நீ சொன்னது கரெக்ட் தான். அது வெறும் குழப்பம், அவ்வளோதான். மற்றபடி நீ சாட்சி சொன்னதெல்லாம் தப்பே இல்லை. நீ உண்மையை தானே சொன்ன. எந்த மகளும் அப்பாவுக்கு எதிராக இப்படி நடந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றியே, அது ரொம்ப நியாயம்தான். அதே மாதிரி எந்த அப்பா அம்மாவும் தாம் பொண்ணு லவ் பண்றாங்கிற குற்றத்துக்காக அந்த பையனை கொலை பண்ணணுன்ற அவசியம் இல்லையே. அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நீ செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல ஐஷு. நீ கூலா இரு. அவர்தான் அதை செஞ்சாரான்னு எனக்கே குழப்பமா இருக்கும்போது நான் சாட்சி சொன்னது மட்டும் எப்படி சரியாகும் சித்தி? அவரு தள்ளி விடல, சின்ன தம்பி சாகவே இல்லை. இப்படியெல்லாம் இருந்துச்சின்னு வச்சுக்கோ, உன்னை விட ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நான் தான். ஆனா எல்லாமே கண் முன்னாடி நடந்த சம்பவமா போச்சு. என்ன பண்றது சொல்லு? சித்தி, என்ன மன்னிச்சிடுங்க. அப்பாவை ஜெயிலுக்குள்ள வச்ச பாவியா இந்த நிமிஷம் நான் இருக்கிறது என்ன கொடுமைக்காரியா தான் யோசிக்க வைக்குது. நான் சின்ன தம்பி அப்பா தள்ளி விட்டதனா நான் நேர்ல பார்க்கவே இல்லை சித்தி. அப்போ நான் ஏதோ சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு போய் தானே சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லாத ஐஷு. அது எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு. கோர்ட்ல நீ சாட்சி சொன்னது சின்ன தம்பியோட ஆத்மாவை சந்தோஷப்படுத்தும். அதையும் தாண்டி என்னோட ஆசை என்ன தெரியுமா? சின்ன தம்பி எல்லாத்தையும் கடந்து உசுரோட வரணும். இன்னும் அவன் பாடி கூட கிடைக்காத நிலையில நான் நினைக்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா உன்னோட இந்த குழப்பம், குற்ற உணர்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துரும்ல. சரி, இதை பாரு ப்ளீஸ். எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. கண்ணு தொடச்சிக்கோ. நீ எப்போ நார்மலா இருமா. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்கவி, சொல்லுங்க மேடம். அந்த ஐஸ்வர்யா கொஞ்சம் டைவர்ட் ஆகுறா. அவளை இழுத்து பிடிக்கணும். அவளோட பிடி நம்ம கையில இருக்கணும். அதனாலதான் சின்ன தம்பி உயிரோட இருக்கலான்னு அவகிட்ட ஒரு சின்ன பிட் போட்டுட்டு வந்திருக்கேன். ஆனாலும் அவளை நம்ப முடியாது. அவ இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கா. எந்த நேரத்திலையும் அவ தவறான முடிவெடுக்க சான்ஸ் இருக்கு. அதனால 24 மணி நேரமும் நீயோ நானோ அவளை கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டே இருக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற, அவளுக்கு சமைச்சு போட்டு பக்கத்திலேயே இருந்து அவளை பாத்துக்கிற மாதிரி ஒரு சர்வன்ட் மேடை அரேஞ்ச் பண்ணு. சரிங்க மேடம். மல்லிம்மா, இதோட எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டோம். எங்கேயுமே சின்ன தம்பி இல்லையேம்மா. எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஏம்மாடி, என் மாப்பிள்ள இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தேடி வந்திருக்கம்மா. அவர் இருக்காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. அவர் பேர் சின்ன தம்பிங்க. வயசு 25 இருக்கும். ஆளு வாட்ட சாட்டமா இருப்பாரு. அப்பா, அவரா ஒன்னும் விழல, அநியாயமா தள்ளி விட்டுட்டாங்க.
ஆமாம்மா, அப்படி விழுந்து அடிப்பட்ட மாப்பிள்ளை இங்கே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தாம்மா இப்படி ஆஸ்பத்திரியா தேடிட்டு வர்றோம்மா. போன ஒரு வாரத்துல சின்ன தம்பின்ற பேர்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் பாருமா, உனக்கு புண்ணியமா போகுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்றேன். பாத்தீங்களா, சின்ன தம்பின்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சாரிங்க மேடம், அந்த பேர்ல யாரும் அட்மிட் ஆகல. நல்லா பாருங்க. பார்த்துட்டேன் மேடம், அந்த மாதிரி யாரும் இல்லை. நிஜமா இல்லையா? இல்லை மேடம். மேடம், அந்த பேஷண்ட் நடராஜனை டாக்டர் சொன்னாருன்னு வார்டுக்கு மாத்திட்டோம். சரிங்க. எம்மாடி, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நிறைய பார்த்தாச்சு. இங்கே இல்லை, வேற எங்கேயாவது இருப்பான். ஆனால் மனசு விட்றாதம்மா, தைரியமாக இரு. மாமன் கிடைப்பான். வா வாமா போகலாம். வா, வேற ஏதாவது ஆஸ்பத்திரியில் தேடுவோம். மேடம், கொரியர். மிஸ்டர் சந்துரு. என் ஹஸ்பண்ட் தான். பார்சல் வந்திருக்கு மேம், சைன் போடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சந்துரு என்ன ஆர்டர் பண்ணிருப்பான்? என்கிட்ட எதுவும் சொல்லாம என்ன கேட்காம ஆர்டர் பண்ண மாட்டானே. ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கறானா? வாவ், இயர்ஃபோன்ஸ். எனக்கு தெரியாம சர்ப்ரைஸா இயர்ஃபோன்ஸா? சந்துரு, இன்னைக்கு உனக்கு இருக்குடா. ஏய் சந்துரு, வா. ஏய், என்ன பண்ற? ஏய், நிறுத்து. என்ன ஆச்சு? ஹெட்போன் என்ன புதுசா இருக்கு, வாங்குனியா? நான் எதுக்கு வாங்கணும்? எனக்கு என் புருஷன் கிஃப்ட் கொடுத்தா. ஏய், என்ன உளறற? சும்மா நடிக்காத. எனக்காக தானே இயர்ஃபோன்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்த. ஸ்வேதா, என் பேர் போட்டு வந்த பார்சலை நீ எப்படி பிரிப்ப? கொரியர்காரனே உன் பொண்டாட்டினதும் கொடுத்துட்டு போயிட்டான். ஏன் நான் பிரிக்க கூடாதா? இது எனக்கு வாங்கினது தானே. நான் அப்படி உங்ககிட்ட சொன்னோனா? ஓ, உனக்காக ஆர்டர் பண்ணியா? இருக்கட்டும். நான் யூஸ் பண்ணதுனால அதுக்குள்ள தேஞ்சிருமா? எனக்கு இது வேண்டாம். இந்தா, நீயே யூஸ் பண்ணிக்கோ. இது உனக்கு வாங்கினதும் இல்ல, எனக்கு வாங்கினதும் இல்ல, பாரதிக்கு வாங்கினது. பாரதிக்கா? ஆமா, பாரதிக்கு தான் ஆர்டர் பண்ணேன். அவ இயர்ஃபோன்ஸ் வேணும்னு உன்கிட்ட கேட்டாளா? கேட்டாதான் வாங்கி தரணுமா? அவங்கள வெளியில சுத்தாத, வீட்லயே இருன்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு போர் அடிக்காதா? அன்னைக்கு அவங்க வீட்ல பார்த்தேன். அவங்க ஹெட்ஃபோன்ஸ் பழசாகி ஏர்பட்ஸ் இல்லாம காதுல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். அவ இயர்ஃபோன் ஒயர் பிஞ்சு தொங்குற வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ க்ளோஸா அவளை நீ அப்சர்வ் பண்ணிருக்க. இங்க பாரு ஸ்வேதா, பண்ணிதானே ஆகணும். இது நம்ம கடமை. அவங்களுக்கு என்ன தேவைன்னு நாம தானே பார்த்து பார்த்து செய்யணும். என்கிட்ட கூட தான் நல்ல இயர்ஃபோன்ஸ் இல்ல. இருக்கிற ஒண்ணு ரிப்பேர் ஆயிருக்கு. அது உனக்கு தெரியுமா?
அப்ப நீ புதுசா ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிக்க வேண்டியதானே? ஓ, அவ கேட்காமலே நீ வாங்கி தருவ, ஆனா நான் கேட்டாலும் நீ வாங்கி தர மாட்ட. நான் தான் அதை வாங்கிக்கணும். இங்க பார் ஸ்வேதா, நீ அவங்கள ஒண்ணா? எதுக்கு அவங்களோட போய் உன்னை கம்பேர் பண்ணிக்கிற? சந்துரு, இப்ப என்ன சொல்ல வர? எந்த மீனிங்ல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, அவளால பெத்துக்க முடியும்னு குத்தி காட்டுறியா? முட்டாள்தனமா பேசாத ஸ்வேதா. அவங்க கிட்ட பணம் இல்ல, நான் தான் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா உங்ககிட்ட பணம் இருக்கு, நீயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். அதைத்தான் நான் மீன் பண்ணேன். இல்ல சந்துரு, நீ வேற ரூட்ல தான் போயிட்டு இருக்க. டிவில உன்னையும் அவளையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னதும் அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? அவ இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொன்னல. எத்தனை நாள் ஆச்சு சொல்லி? இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவளுக்காக இயர்போன்ஸ் வாங்கி தர. பாரதிக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்து தான் தீருவேன். நான் அவங்க மேல அப்படிதான் அக்கறை எடுத்துப்பேன். என் வழியில தேவையில்லாம குறுக்கிடாத, உனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன்.